நான் சலேசிய அருட் சகோதரியாய் இளையோர்கள் மத்தியில் பணி செய்வது எனக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்கின்றது. டொன்போஸ்கோ 2ஆம் தலைமை இல்லமான நிட்சா என்ற இல்லத்திற்கு வரும்பொழுது புனித மரியம் மசல்லோ மற்றும் அருட்சகோதரிகளை பார்க்கும் பொழுது அவர் சொல்வதெல்லாம் ஒன்றே. நான் எத்தனை செய்திகளை கொடுத்தாலும், எத்தனை முறை உங்களிடம் பேசினாலும் நான் சொல்வது ஒரே ஒரு செய்திதான். அது என்னவென்றால், மதர் மேரி லவ்ஸ் யூ வெரி மச். அன்னை மரியாள் உங்களை அதிகமாக அன்பு செய்கின்றார் என்ற செய்தியை அடிக்கடி உணர்த்தி கொண்டே இருப்பார். புனித டொன்போஸ்கோவிடம் நான் கண்டு மகிழ்ந்தவை அவரின் கனிவான பார்வை, அன்பான இதயம், கால சூழலுக்கு ஏற்ப இளையோர்களை அரவணைத்து பணி செய்த பாங்கு, அதைவிட மேலாக அன்னை மரியின் மீது ஆழமான நம்பிக்கை, தன்னுடைய எண்ணத்திலும் செயலிலும் சொல்லிலும் அன்னை மரியின் நாமத்தை வாழ்க்கையில் வெளிப்படுத்தியவர். இவையெல்லாம் என்னுடைய பக்திகளை அதிகரிப்பதற்கு இது ஒரு பாலமாக இருக்கின்றது. ஒவ்வொரு மாதமும் 24ஆம் தேதி சகாய அன்னையை நினைவு கூறுகின்றோம். அனைத்து மக்களின் சகாய அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்ற அந்த நாமத்தை 1000 முறை ஜெபித்தால் நாம் நினைக்கின்ற கருத்து நிறைவேறும் என்று எங்களுடைய சலேசிய அருட்சகோதரிகளின் ஆழமான நம்பிக்கை. அது மட்டுமல்ல, மாணவிகளிடம் அன்னை மரிக்கு விழாக்களையும் நவநாட்களையும் எடுக்கும் பொழுது அவர்கள் மிகுந்த ஈடுபாட்டோடும் மகிழ்வோடும் ஆர்வத்தோடும் அவர்கள் பங்கெடுப்பார்கள். அந்த 24ஆம் தேதி அவர்கள் எங்களுடைய சிற்றாலயத்திற்கு வந்து அன்னை மரியிடம் அமர்ந்து அவர்கள் 1000 முறை அந்த ஜெபத்தை சொல்லி மீண்டும் எங்களுக்கு வந்து சொல்லுவார்கள், இதுபோல நாங்கள் அன்னை மரியின் ஜெபத்தை ஜெபித்தோம், எங்களுக்கு இந்த பலன் கிடைத்தது என்று அவர்கள் எங்களிடம் கூறுவார்கள். அது மட்டுமல்ல, அன்னை மரியின் அற்புதங்களையும் புதுமைகளையும் விடுதி மாணவிகள் பகிரும் பொழுது மிகவும் ஆழமான நம்பிக்கையை எங்களுக்குள் வளர்த்தது. டொன்போஸ்கோ மரியம் மசல்லோ போன்று நாமும் சொல்ல முடியும், அன்னை மரியாள் மீது நம்பிக்கை வையுங்கள். மேரி ஹாஸ் டன் எவ்ரிதிங். அன்னை மரியாள் நம் வாழ்வில் எப்பொழுதும் நல்ல செயல்களை செய்து கொண்டே இருக்கிறாள். அன்னை மரியிடம் ஒப்படைத்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்விலும் அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழும். அன்னையிடம் கொள்ளும் பக்தி நம்முடைய வாழ்வில் பெறக்கூடிய சக்தி. எனவே அன்பானவர்களே, நாம் அன்னை மரியிடம் அதிகமான பக்தியை கொண்டு அவரிடமிருந்து சக்தி பெற்று சாதனையாளர்களாக நாம் திகழ்வோம். நன்றி.